உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய துணை தேவைப்படுது. ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், அதனால தேவன் துணையாக வராரு. அதனால நீங்க அவருடைய செட்டைகளின் நிழல்ல நீங்க களி கூறுவீங்க. அவர் வந்துட்டாருனாலே சந்தோஷம் தாங்க. அவர் வந்துட்டா எந்த பயமும் இருக்காது, எந்த கலக்கமும் இருக்காது. அவருடைய நிழல்ல, அவருடைய சிட்டைகளின் நிழல்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் துணையாக இருப்பாரு. இன்னைக்கு கவலைப்படாதீங்க. உதவி செய்கிறவராக தான் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. துணையாக வருவார். எந்த இடத்துல உங்களுக்கு துணை தேவைப்படுதோ அந்த இடத்துல அவர் துணையாக இருப்பாருங்க. அதனால இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சி போகாது, கூட இருப்பாரு. வியாதியா துணையாக இருப்பார். அவர் வந்துட்டா எப்படி இருக்கும்? வியாதியே போயிடும், வியாதியை காணாம போயிடும். என்னங்க திகில் நேரமா இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியல. தேவன் இருப்பார், கரெக்டானதை நடத்தி முடிப்பாருங்க. என்ன பண்றது புரியல. அவர் துணையாக இருந்து அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வைப்பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷம் குறையாதுங்க. இது என் வேண்டாத நேரம் தெரியல, இதுதான் சூப்பரான நேரம். தேவன் வந்துட்டா அது சூப்பரான லாபமா ஆயிடும். அவர் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், அது என்ன செய்யணுமோ செய்திருவாருங்க. மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன்றீங்களா, அந்த இடத்துக்கும் தேவன் தான் வருவார். துணையாக வந்து அந்த இடத்துல என்ன செய்யணுமோ உங்க முடிச்சுகளை அவிழ்த்து விடுவார். உங்க சந்தோஷம் குறையாது. என் வாழ்க்கை வேற மாதிரி போதுங்க, நான் நினைச்ச மாதிரி போல. அதுக்காக தான் தேவன் துணையாக வந்திருக்காரு. கரெக்டான மாதிரி அவர் ஆக்கி தருவாருங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாற்றி தருவார். அதற்காக தான் துணையாக வராது. உங்களுடைய சந்தோஷம் ஒரு இனி அளவு கூட குறையாது. யாக்கோபு ஜாலியா வளர்ந்த பிள்ளைங்க. அவங்க அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நல்ல கூடாரத்துல ஜாலியா சிவப்பான பைற்றங்கூழ் போட்டு குடிச்சிட்டு இருந்தான். ஆனா அவங்க அண்ணனை ஏமாத்தினதுனால அவங்க அண்ணன் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன ஆச்சு? திடீர்னு ஓட ஆரம்பிச்சான். அவங்க அம்மா சொன்னாங்க, உங்க மாமா வீட்டுக்கு போயிடுது. அந்த காலத்துல பஸ் இல்ல, ட்ரெயின் இல்ல, பிளேன் இல்ல. அவன் நடந்துதான் ஓடி ஓடி போனான் அவங்க மாமா வீட்டுக்கு. ஆனா ரொம்ப தூரம், நைட் ஆயிடுச்சு. அது ஒரு காடு, அதுல ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, மனுஷங்க கிடையாது, நரிலாம் இருந்துச்சுங்க. மோசமான காடு. நாங்க போன வருஷம் ஏற்காடு போனோம், அக்டோபர் மாதத்துல. கார்ல தான் போனோம். ஆனா கார்ல நாங்க மலை ஏறலாம் நினைக்கும் போது அங்க 2 போலீஸ் இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, மலை ஏறாதீங்கன்ட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு ஏறுங்க, அங்க காட்டு எருமை இருக்கு. எங்களை அலோவ் பண்ணல, போக விடல. ஆனா அங்க மனுஷங்களே இல்லை, அந்த 2 போலீஸை தவிர. ஆனா ரோடு பக்காவா இருந்துச்சு, லைட்லாம் இருந்துச்சு. நாங்க தனியா நின்றுட்டு இருந்தோம். இந்த காலம் இப்பவுமே கஷ்டமா இருக்குல்ல, அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அந்த நடு காட்டுக்குள்ள கல்லை எடுத்து அவன் தலை மாதிரி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நம்ம தூங்கிடுவோம். அவனுக்கு பயமே இல்லை அவனுக்கு. ஏன்னா தேவன் கூட இருந்ததாக அவனுக்கு நல்லா தோணிச்சு. அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் தேவன். நான் இருக்கேன். தேவதூதர்கள், எவ்வளவு தேவதூதர்களை காண்பித்தார். நாங்க இருக்கோம், அந்த தைரியம் வந்துருச்சு. நம்ம புது இடம்னா தூங்க மாட்டோம்ல. ஆனா அவன் நடு காட்டுக்குள்ள ஜாலியா தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில எழுந்து திரும்பவும் அவன் நடக்க ஆரம்பிச்சான் அவங்க மாமா வீட்டுக்கு. அதாவது தேவன் உங்க கூட இருப்பார். பயமே போயிடுங்க, அப்படியே ஒரு தைரியம் வந்துடும். இப்ப தேவாதி தேவன் நம்ம கூட இருந்தா பயங்கர தைரியம் வரும்ல, அந்த தைரியத்தை தேவன் உங்களுக்கு தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. அப்பா, ஏதோ ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கு. அதுக்காக உங்க பிள்ளைங்களுக்கு துணையாக நீங்க இன்னைக்கு போவீங்க. உங்க பிள்ளைங்க கூட அப்பா, உங்க பிள்ளைங்களை நீங்க சந்தோஷமா வச்சுப்பீங்க. நீங்க துணையாக இருந்தால் உங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க.
பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், அப்படின்னா மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனிதனால் சுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதுக்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் நீங்க இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலம் ஜெபம் கேட்கும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.